துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் பண விஷயத்தில் மறைவு இருந்திருக்கும். 2ஆம் வீடான தனஸ்தானம் மற்றும் 8ஆம் வீடான ஆயுள் அல்லது மறைமுக ஸ்தானங்களின் தொடர்பு காரணமா பொருளாதார ரீதியா சில மறைமுக பாதிப்புகள் உங்களுக்குள் ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்களுக்கே தெரியாம உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க செய்த கடன்களோ அல்லது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த முதலீடுகளோ ஏற்பட்ட நஷ்டங்களோ இப்போ வெளிச்சத்திற்கு வரலாம். அதோட உள்விளைவுகள் உங்களுக்கு வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படுவதோடு பண பற்றாக்குறையை வெளியில் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே அழுகும் நிலை உங்களுக்கு ஏற்படும். அவசர தேவைகளுக்கு கைமாற்று கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகி அது உங்களின் சேமிப்பை கரைக்கும். அது உங்கள் வீட்டில் குடும்பத்தில் உங்களுக்கு தெரியாமல செய்த கடன்களோ அல்லது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த முதலீடுகளோ ஏற்பட்ட நஷ்டம் இப்போ வெளிச்சத்திற்கு வரலாம். அது வரவுக்கு மிஞ்சி செலவும் ஏற்படுவதோடு பண பற்றாக்குறையும் வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அழுகும் நிலை உங்களுக்கு ஏற்பட போகிறது. உறவினரோட தலையீடு அதிகரிக்கும். துலாம் ராசிக்கு 3ஆம் மற்றும் 4ஆம் வீடுகளில் ஏற்படும் கிரக மாற்றங்களால் உங்கள் குடும்ப விஷயங்கள்ல தூரத்து உறவினர்கள் அல்லது பங்காளி சண்டைகள் போன்ற தேவையற்ற தலையீடுகள் அதிகரிக்கும். அவர்கள் உங்களுடைய நலம் விரும்பி போல் நடித்து கொண்டு உங்கள் குடும்பத்துக்குள்ள பிரிவினையை உண்டாக்க முயல்வாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க பெருசாக்கி ஊதி பெருக்கி விடுவாங்க. இதனால குடும்பத்துல அந்தரங்கம் வீதிக்கு வரும் சூழல் உருவாகலாம். உங்களுக்கு சுயசார்பு தன்மை மற்றும் சுதந்திரம் பறிபோக போகும் நாள் உங்களுக்கு கூடி சீக்கிரத்துல அமைந்துரும். அவங்களால் அது உங்க ராசிக்கு குடும்ப விஷயங்கள்ல தூரத்து உறவினர்களையோ அல்லது பங்காளி சண்டைகள் போன்ற தேவையற்ற தலையீடுகளை நீங்கள் அதிகரிக்கிறத தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உங்களுடைய நலம் விரும்பி போல் நடிச்சு கொண்டு குடும்பத்துக்குள்ள உள்ள பிரிவினையை உண்டாக்க முயல்வாங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை இவங்க பெருசாக்கி ஊதி பறிக்காக்கி விடுவாங்க. அதனால கணவன் மனைவிக்கிடையே இந்த அந்யோன்யம் குறைபட்டு அவர்களுக்குள் சண்டையாகவே மாறும். உங்கள் சுயசார்பு தன்மை மற்றும் சுதந்திரம் பறிபோகும். காதல் சம்பந்தமான விஷயம் குடும்பத்துல பேசப்பட்டிருந்திருக்கும். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய அல்லது காதல் ஸ்தானம் கோச்சார கிரகங்களால் பாதிக்கப்படும் போது ரகசியமாக இருந்த காதல் விவகாரங்கள் பெற்றோரின் கவனத்திற்கு செல்லும். இது சுபூகமாக முடிவதை விட ஆரம்பத்துல வெறும் புயலையே கிளப்புவதாகவே அமையும். சாதி அந்தஸ்து போன்ற காரணங்களால் எதிர்ப்புகளை கிளம்பலாம் உங்களுக்கு. அது காதலிப்பவர்களுக்கும் குடும்பத்துக்கும் இடையே நீங்கள் ஊசலாட வேண்டியிருந்திருக்கும். உங்களின் ஒழுக்கம் மற்றும் கௌரவம் குறித்து குடும்பத்துல கேள்வியாகவே எழுப்பப்பட்டிருந்திருக்கும் போது அது மிகுந்த மன வேதனை தந்திருந்திருக்கும். சிலருக்கு காதல்ல தற்காலிக பிரிவும் ஏற்படலாம். அது உங்க கிரக வாழ்க்கையில கிரகங்கள் பாதிக்கப்படும் போது ரகசியமா இருந்த காதல் விவகாரம் பெற்றோர் காலத்துக்கு செல்லப்படும். இதை சுமூகமா முடிவதை விட ஆரம்பத்துல புயலையே கிளப்புவதாகவே அமையும். சாதி அந்தஸ்து போன்ற காரணங்களாகவே எதிர்ப்புகள் உங்களுக்கு கிளம்பி இருந்திருக்கலாம். காதலிப்பவர்களுக்கும் குடும்பத்துக்கு இடையே நீங்க ஊசலாட வேண்டியிருந்திருக்கும். உங்களோட ஒழுக்கம் மற்றும் கௌரவம் குறித்து குடும்பத்துல ஏற்படுற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்திருக்கும். அது மிகுந்த மனவேதனை தந்திருந்திருக்கும் உங்களுக்கு. இவ்வாறு உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. புதிய உறவுகள் நன்மை தரும். நட்பு மற்றும் சமூக தொடர்புகளை குறிக்கும் 11ஆம் பாவத்தின் வலுவினால் உயர்மட்ட மனிதர்களோட தொடர்பும் புதியவர்களோட சேர்க்கையும் நன்மையாகவே அமையும். மனிதர்கள்ல எடை போடுவதில் வல்லவரான உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க, அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் அல்லது தொழில் அதிபர்கள் நட்பு கிடைக்கும். இந்த புதிய அறிமுகங்கள் உங்களின் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பெரும் உதவியாகவே இருக்கும். நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் அல்லது தொழில் ரீதியான மாநாடுகளில்
சந்திக்கும் புதிய நபர்கள் மூலமா உங்களுக்கு வாழ்க்கையின் திசையே நேர்மறையா மாறலாம். ஆன்லைன் மூலமோ அல்லது சமூக வலைத்தளங்கள் வாயிலோ ஏற்படும் நட்புகள் கூட உங்களுக்கு வழிகாட்டியா அமையும். சரியான நேரத்துல சரியான நபர்கள் உங்க வாழ்க்கையில நுழைஞ்சு நீங்கள் சந்திக்கும் சவால்களுக்கு தீர்வுகளை வழங்குவாங்க. உங்களுடைய சமூக வட்டாரம் விரிவடைவதோடு மட்டுமல்லாமல் அந்த வட்டாரம் மிகவும் தரமானதாகவும் பயனுள்ளதாகவுமே இருக்க போகிறது. அது நீங்கள் உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க, சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க கூடயும், அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் அல்லது தொழில் அதிபர்கள் கூடிய நட்பு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பெரும் உதவியாவே இருப்பாங்க. தொழில் ரீதியான மாநாடுகள்ல சந்திக்கிற புதிய நபர்கள் மூலமாவே உங்கள் வாழ்க்கையில திசையே நேர்மறையா மாறப்போகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்க சந்திக்கும் சவால்களுக்கு தீர்வை வழங்குவாங்க இனி வரப்போகும் நண்பர்கள். வீடுகள்ல மகிழ்ச்சி தான் கூட போகிறது. சுக்கிரனின் ஆதிக்கத்தால் வீட்டை அழகுபடுத்துதல், வாகன சேர்க்கை மற்றும் 4ஆம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்தின் வலுவால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டை சொர்க்கமாக மாற்ற நினைக்கும் துலாம் ராசி அன்பர்களின் எண்ணம் இப்போது ஈடேறும். இல்லத்துல திருமணம், கிரகப்பிரவேசம், காதுகுத்து, வளைகாப்பு போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் களைகட்டும். உறவினர்களோட வருகையால் வீடு எப்போதுமே பண்டிகை காலத்தைப் போலவே மகிழ்ச்சியா காணப்படும். புதிய வாகனம் வாங்குதல் அல்லது இருக்கும் வீட்டை புதுப்பிப்பது, பணம் தீட்டி அழகுபடுத்தல் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட இணைஞ்சு திரைப்படம் செல்வது, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது என சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஆனந்தத்தை கண்டுபிடிப்பீங்க. வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்கும் ஆசை இருந்தா அது நிறைவேறும். சுருக்கமா சொன்னா, வேலை முடிந்து எப்போதும் வீட்டிற்கு செல்வோம் என்ற ஏக்கம் உங்களுக்கு ஏற்படும் அளவுக்கு வீட்டில் ஒரு நேர்மையான அதிர்வலை நிறைந்து காணப்பட போகிறது. அது உங்கள் ராசிக்கு நீங்கள் இப்ப இல்லத்துல திருமணமோ, கிரகபிரவேசமோ அல்லது காதுகுத்தோ அல்லது வளைகாப்பு போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான ஏற்பாடு களை கட்டப் போகிறது. அது மட்டுமல்லாமல் இப்ப உறவினர்கள் வருகையால வீடு எப்போதும் பண்டிகை காலத்தைப் போலவே மகிழ்ச்சியா காணப்பட போகிறது. அது குடும்ப உறுப்பினர்கள் கூட இணைந்து திரைப்படம் செல்வது, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது என சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஆனந்தத்தை கண்டுபிடிப்பீங்க நீங்க. சுருக்கமா சொன்னா, வேலை முடிந்து எப்போது வீட்டிற்கு செல்லலாம் என்ற ஏக்கம் உங்களுக்குள் ஏற்பட போகிறது. மரியாதை உயரும். கௌரவமும் அதிகாரமும் மற்றும் சமூக அந்தஸ்தையும் குறிக்கும். சூரியன் மற்றும் குரு பகவானோட அனுகூலமான கோச்சார நிலையால சமூகத்துல செல்வாக்கு அதிகரிக்க போகுது. கடந்த காலங்கள்ல நீங்க செய்த நன்மைகளுக்கோ அல்லது திறமைக்கோ உரிய அங்கீகாரம் கிடைக்காம அவமானங்களை சந்தித்திருந்திருக்கலாம். ஆனா தற்போது காலம் உங்களுக்கு பக்கம் திரும்பியுள்ளது. நீங்கள் பணிபுரியும் இடத்துல உங்களுக்கான தனி மரியாதை கிடைக்கும். உங்களின் ஆலோசனைகளை கேட்காம நிராகரித்த மேலதிகாரிகள் இப்போது கேட்பாங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. அரசியல்வாதிகள் அல்லது சமூக சேவர்களுக்கு மக்களிடத்துல மகத்தான ஆதரவும் நற்பெயரும் கிடைக்கும். உங்களை பற்றி தவறா பேசியவங்க வாய்ப்புகள் தானாகவே அடைபடும். குடும்ப உறவுகளுக்கு இவளை மட்டால் வேறு ஆள் இல்லை என்ற உங்களை முன்னிறுத்தி முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நேர்மையான நடத்தையால பாரபட்சமே இல்லாம சமூகத்துல உங்களுக்கு பல மடங்கு உயரப் போகிறது. அது உங்களுடைய கடந்த காலங்களில் நீங்க செய்யற நன்மைகளுக்கு அல்லது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்போது அதற்கெல்லாம் நல்ல மரியாதை கிடைக்கப் போகிறது. உங்களோட ஆலோசனைகளை கேட்காம நிராகரித்த மேலதிகள்லாம் இப்போ உங்களை தேடி கருத்துக்களை கேட்பாங்க. அது மட்டும் உங்களுடைய பற்றி தவறா பேசிய வாய்கள் எல்லாம் தானாவே அடைபட்டு குடும்ப உறவுகளுக்கு உங்களை விட்டா வேற ஆள் இல்லைங்கிற உங்களை முன்னிறுத்தி முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. இவை அனைத்தும் உங்களுக்கு இப்போ இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்ப இல்லத்துல திருமணமோ, கிரகபிரவேசமோ அல்லது காதுகுத்தோ அல்லது வளைகாப்பு போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான ஏற்பாடு களை கட்டப் போகிறது. அது மட்டுமல்லாமல் இப்ப உறவினர்கள் வருகையால வீடு எப்போதும் பண்டிகை காலத்தைப் போலவே மகிழ்ச்சியா காணப்பட போகிறது. அது குடும்ப உறுப்பினர்கள் கூட இணைந்து திரைப்படம் செல்வது, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது
என சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஆனந்தத்தை கண்டுபிடிப்பீங்க நீங்க. சுருக்கமா சொன்னா, வேலை முடிந்து எப்போது வீட்டிற்கு செல்லலாம் என்ற ஏக்கம் உங்களுக்குள் ஏற்படப் போகிறது. மரியாதை உயரும். கௌரவமும் அதிகாரமும் மற்றும் சமூக அந்தஸ்தையும் குறிக்கும். சூரியன் மற்றும் குரு பகவானோட அனுகூலமான கோச்சார நிலையால சமூகத்துல செல்வாக்கு அதிகரிக்க போகுது. கடந்த காலங்கள்ல நீங்க செய்த நன்மைகளுக்கோ அல்லது திறமைக்கோ உரிய அங்கீகாரம் கிடைக்காம அவமானங்களை சந்தித்து இருந்திருக்கலாம். ஆனா தற்போது காலம் உங்களுக்கு பக்கம் திரும்பியுள்ளது. நீங்கள் பணிபுரியும் இடத்துல உங்களுக்கான தனி மரியாதை கிடைக்கும். உங்களின் ஆலோசனைகளை கேட்காம நிராகரித்த மேலதிகாரிகள் இப்போது கேட்பாங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. அரசியல்வாதிகள் அல்லது சமூக சேவர்களுக்கு மக்களிடத்துல மகத்தான ஆதரவும் நட்பெயரும் கிடைக்கும். உங்களை பற்றி தவறா பேசியவங்க வாய்ப்புகள் தானாகவே அடைபடும். குடும்ப உறவுகளுக்கு இவளை மட்டால் வேறு ஆள் இல்லை என்ற உங்களை முன்னிறுத்தி முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட நேர்மையான நடத்தையால பாரபட்சமே இல்லாம சமூகத்துல உங்களுக்கு பல மடங்கு உயரப் போகிறது. அது உங்களுடைய கடந்த காலங்கள்ல நீங்க செய்யற நன்மைகளுக்கு அல்ல திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்போது அதற்கெல்லாம் நல்ல மரியாதை கிடைக்கப் போகிறது. உங்களோட ஆலோசனைகளை கேட்காம நிராகரித்த மேலதிகள்லாம் இப்போ உங்களுக்கு